ஒரு ஆத்தங்கரையில 2 ஆலமரம் இருந்துச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்த குருவி ஒண்ணு முதல் ஆலமரத்துக்கிட்ட வந்து 2 மாசம் மட்டும் உன் கிளையில தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சுக்கட்டுமான்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது மரத்துக்கிட்ட போய் கேட்கவும், இடம் தானே தாராளமா இருந்துக்கோன்னு பெரிய மனசோட சொன்னிச்சு அந்த மரம். ஒரே மாசம்தான் ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுது. அந்த வெள்ளத்தை தாங்க முடியாம அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. ஆனா குருவிக்கு இடம் கொடுத்த 2வது ஆலமரம் நிலையா நிலைச்சு நின்னுச்சு. அந்த ஆலமரம் அடிச்சிட்டு போறத பார்த்த குருவி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவன ஆண்டவனே தண்டிச்சிட்டாருன்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி தான் நினைச்சிச்சு. ஆனா வெள்ளத்துல அடிச்சுட்டு போறப்ப அந்த முதல் ஆலமரம், என் வேரோட பலம் ஒரு மலைக்கு கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும். நீயும் என்னோட சேர்ந்து சாக வேணான்னு தான் உனக்கு இடம் தர மறுத்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வெள்ளத்துல போயிடுச்சு. இப்படித்தான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்துக்கு தங்களை காட்டிக்கிறது இல்ல.